வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம், அவங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்குது? முதல்ல நம்மளுக்கு வந்து இவர் ஆரம்பித்தாச்சு, சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து என்ன சொல்கிற விரய சனி, அதாவது கையிலேருந்து காசு வந்து தாறுமாற செலவாகும். அதையும் நீங்கள் ஒரு 6 மாதமாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் போன மாதமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், விதியை மதியால் வெல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து கையில் காசு கிடச்ச உடனே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் ஜெயிச்சிடலாம். தங்கம் விலை, வெள்ளி விலை ஏறுத்து பார்த்தீங்களா? எவ்வளோ மாதமாக சொல்லிகிட்ருக்கேன், தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்கன்னு. சூப்பராக ஏறுது. வாங்கி போட்டவங்களுக்கெல்லாம் செமையான லாபம். சரி, ரைட்டு. இப்போ சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் அது வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார்னு. முயற்சி எடுத்தால் நடக்கும். சரி, ஒன்றும் உங்களுக்கு ஆண்டவன் வந்து ஒன்றும் நல்லது பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் 3ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். 4ஆம் வீடு ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் வீடு வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், எந்த ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளுக்கு வந்து இது வந்து நெருப்பு வீடு, ஆண் வீடு, செவ்வாயோடைய வீடு. மேஷ ராசி லக்னத்து வேகம் அதிகமாக இருக்கும். யோசிச்சுட்டு செயல்பட மாட்டாங்க. செயல்பட்டுட்டு தப்பாக கரெக்டாக இது செஞ்சுமேன்னு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. அதன் பண விஷயத்தில் பண்ணாங்கன்னா சுவாகா, ரொம்ப கஷ்டம். அதனால் கரெக்டான டிசிஷன் எடுங்க. இந்த சனி பயிற்சி நடக்குதுனாவே அடுத்து 7.5 வருஷத்துக்கு பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் அழகாக தப்பிச்சிட்டு வரலாம். ஏதாவது கொஞ்சம் வேகம் எடுத்தானா சனி பகவான் வச்சு செஞ்சு விட்டுருவார். அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்கன்னா பொறுமையாக நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிலம்னா பொறுமையாக தான் ஏறும், ஆனால் ஏறும். தங்க விலையும் அதே மாதிரி தான் பொறுமையாக ஏறும். நான் யாரோ என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி சொன்னால், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், நல்லா ஏறுற மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு, ஒரு இடத்துல மாதம் 10% வட்டி தரேன்னாங்க அப்படின்னா அந்த கதைலாம் சனி பயிற்சியில் நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க, பரணி நட்சத்திரம், நீ மேஷத்துலேயே சுக்கிரன் பூந்து விளையாடுவார்னு. ஆசை காட்டி ஏமாற்றி விட்டுருவார். அவர் ஏமாற்றி விடல, அவர் ஆசை காட்டுவார், நம்ம ஏமாந்துருவோம். அதனால் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஜூன் மாதம் சூப்பர். உங்களுக்கு வந்து சுக்கிரனும் உள்ளே வர்றார், சரிங்களா? இந்த 15ஆம் தேதி ஜூன் 15 ஆவணிலாம் சுக்கிரன் உள்ளே வந்துடுவார். குரு சுக்கிரன்றது மகாலட்சுமி யோகம். மகாலட்சுமி யோகம். அப்போது நீங்கள் என்ன பணம் இந்த ஜூனில் என்ன பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்லபடியே ஏறும். அதனால் பார்த்து ஃப்யூச்சருக்கு தேவையானது குழந்தைங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நம்ம மேஷராசிக்காரன் ஒரு யூடியூப்காரர் தான், அவர் சொன்னார், 2 பொன் குழந்தை சார், கல்யாணத்துக்கு சேர்க்கணும் சார் அப்படின்னாரு. இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கிற காசெல்லாம் பல மடங்காக வளரும். ஏன்னா மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு அது நடந்துகிட்ருக்கு. அதுவும் நம்ம நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்போம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்டால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த தடவை அம்மா கிட்டே கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் கேளுங்க, பயங்கரமாக நிறைய ஹெல்ப் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய 3ஆம் வீட்டிலலாம் வந்து அதான் 15க்கு அப்புறம்லாம் அழகாக உங்களுக்கு சூரியன் வருவாங்க, புதன் இருப்பாங்க. சூரியன் புதன் சேர்ந்தாலே புத் ஆதித்ய யோக். அதாவது
நல்ல அறிவு, தெளிந்த நல்ல ஸ்திரமான அறிவு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா புதன் அறிவு, சூரியன் வந்து தைரியம், ஸ்திரம். ஸோ தைரியமாக ஸ்திரமான அறிவு. நம்மளுக்கு மேஷம், நான் என்ன சொன்னேன், மேஷத்துடைய குணம் செஞ்சுட்டு யோசிப்பாங்க இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பிரச்சனை மேஷத்துக்கிட்ட. அதுவும் பண விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் யோசிக்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க. ஏன்னா இந்த சூரியன் புத்த சேர்க்கையால் யோசித்து தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க. அதனால் இந்த மாதம், அதை 15க்கு அப்புறம்லாம் எடுக்கிற டிசிஷன் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது ஒன்று. அதுலேயும் நீங்கள் யாராவது இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்லைன் இல்லை பேசி சம்பாதிக்கிற மாதிரி வரனா பிஸ்னஸோ இல்லை ஆன்லைனில் விற்று சம்பாதிக்கிற பிஸ்னஸோ இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் வந்து நல்லா வரும். அது கூடவே உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஃபேமஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா புத்த ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுடைய ஜூனியர்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இளைய சகோதரர்கள், சகோதரிகள் இவங்களாமும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்பா முறையில் வரவங்க கூட இல்லை சீனியர்ஸ், மேனேஜர்ஸ். இப்போ எங்களில் ஒரு சீனியர் இருந்தார். நாங்கள் என்ன, அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 21 வயசு பையன். ஆனால் எங்கள் டீமில் வந்து 40 வயசுலலாம் ஒருத்தர் இருந்தார். 40-45 வயசு எங்கள் அப்பா வயசில் இருந்தார். அப்போலாம் நாங்கள் அங்கிள்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களும் உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய சம்மந்தமாக உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை, மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமெல்லாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமானையும் பார்வதியும் வேண்டிக்கிட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.